ஹாய் ஹலோ மக்களே, இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். என்னடா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அப்படின்றீங்களா? ஆமாங்க, நம்ம அப்பா ஒன்றும் பில்கேட்ஸ்லாம் கிடையாது. பொட்டி கடை ரிட்டைர்மெண்ட். ஒரு 5 வருஷமாக நம்ம ஒரு ரிட்டைர்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அவரை இப்போ நம்ம உட்கார வச்சு பார்த்துன்னு இருக்கிறோம். ஜாலியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இதை பற்றி நான் பேச வரேன் அப்படின்னா, இந்த ப்ரோட்டீனோட ப்ரொமோஷன் சொல்கிறத காட்டிலும், ஆமாம் ப்ரமோஷன் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரோட்டீனோட விலை, ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். அதிகமாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. இப்போ பாருங்கள், ஒரு முட்டை தோசை 2 சாத தோசை இருக்குது. இதையும் சாப்பிட தான் போகிறேன். மத்தியானமும் நல்லா சாப்பிட்டேன். இப்போது இந்த ப்ரோட்டீன் டைமடைஸ், ஓகே, இது வந்து எனக்கு ப்ரமோஷன் தான். உனக்கு என்னப்பா ப்ரமோஷனுக்கு ஓசியில் எது வேணால் போடலாம், எப்படிங்க ப்ரமோஷன் வந்துச்சு? ஓகே, இப்போ என்னை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னா சம்திங் ஐ டிட். ஓகே, இவர் என்னை பொட்டி கடை வச்சு படிக்க வச்சார். ஏதோ நான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஃபிட்டாக இருந்தேன். ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுக்காக நான் இதை பற்றி சொல்ல வரல. ப்ரோட்டீனோட முக்கியத்துவத்தை நான் சொல்ல வரேன். ப்ரோட்டீன் எல்லாருக்குமே தேவை. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படலாம், அன்றைக்கி உங்களால் வாங்கி கொடுக்க காசு இருந்தது. ஒரு க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது கூட அவர்கிட்ட காசு கிடையாது. கஷ்டப்பட்டு தான் நம்மளை படிக்க வச்சு நீங்கள் வந்துருக்காரு. நீங்களும் உழைங்க, உங்களுக்கானதும் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த டைமடைஸ், ஓகே, இந்த ப்ரோட்டீன் வந்து 9,000 ரூபாய். இது வந்து ப்ரமோஷன் தான். நம்ம ஸ்பாட்டர் ஷாப்லேருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்பாட்டரில் தான் குடிக்க போகிறோம். ஓகே, பட் இது சூப்பராக இருக்க போது. நான் அதோட ரிவ்யூ உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். ப்ரோட்டீனோட முக்கியத்துவத்தை. இது வந்து 9,000 ரூபாய், 90 ஸ்கூப் இருக்குது. இதில் BCAAலாம் இருக்குது. பை த வே, இந்த ப்ரோட்டீனை காட்டிலும் இவ்வளோ விலை கொடுத்து தான் வாங்கணுமா? இல்லை, ஏன்னா நம்ம அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம், இதெல்லாம் தேவை. வெறும் வீட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டா நம்ம பயங்கரமாக ஆகிடலாமா அப்படின்னா அது ரொம்ப கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் இதை டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஒரு 1 ஸ்கூப் வந்து நான் ப்ரோட்டீன் குடிக்க போகிறேன். ஸோ நான் இதை பற்றி அப்புறமேட்டு சொல்கிறேனே உங்களுக்கு. ஓகே, இந்த ப்ரோட்டீனோட எடுத்துகிட்டு இதோட ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்றதையும் சொல்கிறேன். ஸோ வீட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாகி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேறு லெவலில் போயிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். இன்றைக்கி நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டு பார்க்குறேன். ப்ரோட்டீன் இல்லாமல், கிரியேட்டின் இல்லாமல் பெரியாளா இல்லைன்னா அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு வேறு. மாடு போட்ட உரத்துலையும் சத்து இருந்தது, புல்லுலையும், அது சாப்பிட்ட புல்லுலையும் சத்து இருந்தது. ஓகேவா? இன்றைக்கி எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஓகே, உண்மையாகவே அறிவு நிறையா இருக்கிறவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். பட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே, எல்லாருக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப நீடு. என்னடா எல்லாருமே ஒரு பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க, ப்ரோட்டீன் சாப்பிடுங்கன்னா இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே எலும்பெல்லாம் வலி. அன்றைக்கி அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டனால தான் இன்றைக்கி ஜீவனோட நல்லா இருக்காங்க. பட் இன்றைக்குமே அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவைப்படுது. அவங்களுக்குமே கால்சியம், மல்டிவிட்டமின்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குன்னா இதெல்லாம் தேவை. அம்மா அப்பாவுக்கும் சரி. பட் ஒரு அத்லெட்டாக இருந்தால் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இஸ் மோஸ்ட் நீடட். ஓகே, டெய்லி வந்து ஒரு கிலோ கறிலாம் வாங்கி எங்கள் வீட்டில் செய்ய முடியாது. கவுச்சி எல்லாம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஏதோ முட்டை, ஒரு 3 முட்டையில் என்ன கிடச்சிட போகுது? ஓகே, அதில் பெருசாக கிடைக்காது. நான் மாதிரி 365 நாள் ஒர்க் அவுட் பண்ணேன், 365 கிலோமீட்டரும் ஓடினேன். பட் இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா ஸோ அதுக்கு இதுவும் ஒரு சில காரியங்கள் தான். நாட் ஓன்லி த ப்ரோட்டீன், தேவையான சப்ளிமெண்ட்ஸ், எனக்கு உடம்புக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அவன் சொல்கிறான்னா ப்ரோட்டீன் எடுத்து கிரியேட்டின் எடுத்துலாம் எவனுமே சாவலை. அப்படி அவன் எவனா செத்துருந்தானா தப்பான விஷயத்த அவன் எதனா பண்ணி தான் செத்துருப்பான். இதுதான் உண்மை. ஓகே, ஸ்டீராய்ட்ஸ்னால நிறைய பேர் செத்துருக்காங்க. ஓகே, தப்பான இதனால நம்மளே வீடியோலாம் போட்டிருக்கோம். ஆவடியில் ஒரு ஆகாஷ்னு ஒரு பிரதர் செத்தார். இப்போ ரீசெண்டாக ஒரு பிரதர் செத்துட்டாப்புல. தப்பான ட்ரைனிங், தப்பான உணவுப் பொருட்கள், தப்பான இந்த ஸ்டீராய்ட்ஸ்னால சாகுறாங்க. அதுவுமே சரியாக பண்ணுற பாடி பில்டர்ஸ்லாம் இன்றைக்கும் சாம்பாக தான் இருக்காங்க. ஓகே, சரியான ஆட்கள் கிட்ட போய் அதையும் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் பேச வரல. பட் பை த வே, ப்ரோட்டீன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி ஒன் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் டெய்லி ஒரு தட்டை வச்சு சாப்பிட்றதையும் பார்க்குறீங்க. ஆனால் இதையும் நான் சைடில் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கிடையாது. ஓகே, 6 பேக்கெல்லாம் இதை சாப்பிட்டா வந்துருமானா கிடையவே கிடையாது. உங்கள் உடம்பு சத்தாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான். ஓகே, இது 9,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை. நீங்கள் உழைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் 3 kgக்குமே ப்ரோட்டீன்லாம் இருக்குது. ஓகே, 2 கிலோ 4 கிலோக்கெலாம் கம்மியான வெயிட்லலாம் இருக்குது. நல்ல பிராண்ட்ஸும் இருக்குது, இந்தியன் பிராண்ட்ஸும் இருக்குது. அப்கமிங் டேஸில் நான் அதை பற்றியும் சொல்கிறேன். இந்த ப்ரோட்டீன்லாம் வாங்கலாம், இதெல்லாம் எடுக்கிறேன். நானுமே வந்து இது மட்டும் எடுக்கிறேன்னா இது பணக்காரெலாம் கிடையாது. ஏன் எங்கள் அப்பா கூட்டு வந்துச்சுன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு பொட்டி கடை ரிட்டைர்மெண்ட். சீரியஸ்லி. ஓகே, அவர் ஒன்றும் பில்கேட்ஸ்லாம் கிடையாது ஓப்பனாக. அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்து இந்த வீடியோவில் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு உழைங்க, கண்டிப்பாக உங்களுக்கானது உங்களை தேடி வரும். திஸ் இஸ் அ மோட்டிவேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மை. ஓகே, நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தோம், உழைச்சோம், இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்களும் வருவீங்க. ஸோ கீப் ஹார்ட் ஒர்க். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நோ பேச்சு, ஒன்லி மூச்சு. இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் போட போகிற மூச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஃபேமிலி. பை.